என்னிடம் ஜோதிடம் கேட்க வந்த ஒரு பெண்மணி, எனக்கு வயசு 32 ஆகுது, கல்யாணம் ஆகி 10 வருஷங்கள் ஆகிடுது, குழந்தையே இல்லை, மற்ற ஜோதிடர்கள்லாம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறா. எங்கள் ஃப்ரெண்டு சொன்னான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க மம்மி அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். உனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பிள்ளை குழந்தை உனக்கு இருக்குது. அந்த பிள்ளை குழந்தை மூலம் நட்சத்திரத்தில் பிறக்கும். ஆனால் அது இப்போ இல்லை, உண்மையில் இன்னமும் 4 வருஷம் போகும். இன்னும் 4 வருஷமா? எப்படி மாமி அப்படி? ஆமாம், அதாவது உன்னுடைய கணவருக்கு, உனக்கு 36 வயசு ஆகும், கணவருக்கு 40 வயசு ஆகும். அந்த 40 வயசு கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு குழந்தை அவருக்கு இருக்குது. அதாவது உங்களுக்கு குழந்தை இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, தொட்டமல்லூர் போயிட்டு வாங்க, கர்ப்பரட்சம் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக குழந்தை வந்ததுன்னா நான் சேவிக்கிறேன், குழந்தையோட வரேன், குழந்தை கையமாக வரேன்னு வேண்டிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நம்பிக்கையை விட்டுறாதுங்க. நல்ல இயற்கையான முறையிலேயே இருக்குது. அதாவது ஒரு மருத்துவ முறையில் நவீன இதிலெல்லாம் பண்ணணுன்றது இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் நவீன முறையில் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துச்சு மம்மி, அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு ஒன்றும் வரல, பலிக்கலை அப்படின்னு சொன்னேன். இனிமேல் எதுவுமே பண்ண வேண்டாம், பேசாமல் இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், இருக்குது, குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னேன். போயிட்டேன். நானும் அதை அப்படியே மறந்து போயிட்டேன். அப்போ நான் எங்கேயோ ஊருக்கோ போயிட்டு எங்காத்தில் ஏதோ விசேஷம், கல்யாண காட்சி, அதை போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்றேன். வாசல் கதவை திறக்கிறேன். குடு அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவ தான், நான் ஃப்ளாட்டில் இருந்தேன், அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற அந்த பொண்ணு குடுன்னு ஓடி வந்து, மாமி உங்களை எங்கெல்லாம் தேடுறது, எனக்கு பையன் பறந்துக்கான் மாமி, என் பையன் பறந்துட்டான், மூல நட்சத்திரத்தை தான் பறந்துருக்கான், நீங்கள் தான் பேர் வச்சு கொடுக்கணும், நாளைக்கு எனக்கு புண்ணியாவதனும் பார்த்தா வெங்காத்து கதவு பூட்டி கிடக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்கே போயிட்டேங்க, நான் என் தம்பி பொண்ணு கல்யாணம் அதுக்கு போயிருந்தேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா கிடைக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்குள்ளே மனசு கொஞ்சம் வேதனைப்படும். இந்த வேதனைலாம் படாமல் நம்ம தைரியமாக பகவானை நன்னா சொல்லிட்டு நன்னா வேண்டிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக கிடைக்கும்.